முதல் 2 வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை நீங்களே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது ஓவராலான விஷயம். இதே பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதினர் கல்யாண திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு திருமணம் நடக்கிறது, காதல் கைகூடுறது. ஏன்னா சுக்கிரன் பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், சுபவிரய விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். அதே சமயத்தில் லாபம் பெறக்கூடிய அமைப்புகள், 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறது, சில தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலில் டக்குன்னு வர வேண்டிய பணம் வர்றது, லாபம் பெறுவது, தொழிலில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் ஆகிறது, இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடியது, சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது, லீகல் இஷ்யூலாம் கொஞ்சம் சரியாகிறது. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பல மாதமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சமாச்சு மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு சிலது கொடுக்குதுங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்க, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் 5ஆம் இடத்துல சனி இருந்து தாக்கத்தை தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அதை உச்சகுரு பார்த்து கொஞ்சம் சரி பண்றார். அதே சமயத்துல அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனே 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால இல்லறம் சுவைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி குழந்தைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா வேலையில் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வரும்.